Badra. I think that's the right reason why those junior scientists have not turned up here. They would have much completely in the happy moments of the wedding ceremony. சரிதான் ஹேமா, ஆனால் இந்த ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் இருக்காதே. பிளான் பண்ணி எல்லாரையும் காட்டுக்கு அனுப்பிடுவாங்களே. எந்த யுகம் எந்த உலகமாக இருந்தாலும் நயவஞ்சகத்துக்கும் சூழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது போல. இதை கைகேயின் சூழ்ச்சின்னு சொல்கிறதா இல்லை மந்திரையின் சூழ்ச்சின்னு சொல்கிறதானே தெரியலை. ராமர் கடவுள் தானே, அவர் நினச்சிருந்தா தடுத்திருக்க முடியாதா? கடவுளே ஆனாலும் விதியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுன்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வித்யா. இது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சியை நாம பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற நல்ல செய்தியை மட்டும்தான் நாம எடுத்துக்கணும். அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டணும்னா பல இன்னல்களை சந்திச்சு தான் ஆகணுங்கிறத உணர்த்தினதே அந்த மந்திரையின் தூண்டுதலாம் உருவான கைகேயின் சூழ்ச்சி தானே. Exactly, Badra. I think they will also accept this. Okay, let us all go back to those days and witness what Kaige is going to do now. Keep watching for more updates. Now our password please. 3, 2, 1. Chindamagdam. சுவாமி, பொழுதே அரசபாரத்தின் சுமையுணர்ந்து சிந்தனையில் சிக்கிக் கொண்டீர்களா? நாளை மகுடம் தரிக்கும் தாங்கள் இப்பொழுதே சிந்தனை மகுடத்தை தவிர்த்து விடுங்கள். தசரத மன்னரின் நிர்ணயத்தால் மகிழ்ச்சி இல்லையா தங்களுக்கு? ஜானகி, யாம் என்றும் பெரியவர்களை மதிப்போம். அவர்கள் சொல்லி எமது வேத வாக்கு, முன்னோர்கள் கரம் நீட்டி கொடுத்த வாக்கை எமது சிரம் கொடுத்து காப்பது எமது நோக்கமாகும். பிறகு என் தந்தையின் நிர்ணயத்தால் எனக்கு என்ன வருத்தம் இருக்கும் ஜானகி? உங்கள் முகத்தில் குழப்பம் தோன்றுகிறதே. அரச காரியத்தில் உதவி புரிய தம்பிகள் 3 இருக்கின்றனர். குறியேதும் இல்லாத ஆட்சி தருவீர்கள். பிறகு குழப்பம் எதற்கு சுவாமி? என் கைகேயி மாதாவோடு பேசவில்லை, அதனால் மனம் நோகின்றது. அவர் எமக்கு பாசத்தை அளித்திருக்கின்றார். பெற்ற தாய் போல அன்பளித்தார். எனக்கு குழப்பம் ஏற்பட்டால் தஞ்சம் தரும் தெய்வம் அவர். அவர் எனக்கு தந்த அன்பை கண்டு இன்று வரை உலகத்தார் இந்த ராமன் கைகேயின் மகன் என்றே நம்புகிறார்கள். ஆனால் இன்று எமது ராஜ அபிஷேக சுப செய்தியை சுமக்காத தாயிடம் தெரிவிக்கவில்லை. நேரில் பார்த்து தெரிவிக்கச் சென்றீர்களே. இருப்பினும் யாம் அவரிடம் பேச முடியவில்லை. அவர் என்னை தவறாக புரிந்து கொண்டால் தவறில்லாத தாய் உள்ளத்தை நாம் மன்னராகும் முன்னரே மறந்துவிட்டோம் என்று நினைத்து விட்டால்? தவறாக நினைக்க மாட்டார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மகாராணி கைகை மாதா தவறையும் தவறிழைக்காதவர்கள். இருப்பினும் மன நிம்மதிக்காக தாங்கள் மீண்டும் ஒரு முறை அவரை காணச் செல்லுங்கள். மகரிஷி போதித்த விரதம், அதை மறந்துவிட்டாயா ஜானகி? பொழுது விடியும் வரை இந்த மாளிகையை விட்டு யாம் வெளியேறக்கூடாது என்றால் அதில் ஏதோ உள்ளர்த்தம் உள்ளது. பிரஜைகள் தங்கள் பட்டாபிஷேகத்தின் மகிழ்ச்சியில் உற்சவம் நடத்துகின்றார்கள். தாங்கள் உற்சாகத்தை இழக்காதீர்கள். கைகை மாதா கோபத்தில் இருந்தால் நான் புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். தியானத்தையும் நிதானத்தையும் விட்டுவிடுங்கள். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது உறங்கிவிட்டால் உங்களுடைய அதிகாரமும் தங்களை விட்டு இறங்கிவிடும். உயிர் போவதை போல் ஏன் கதறுகிறாய் மந்திரி? வானம் இடிந்து விழப் போகிறதா என்ன? வானம் இடிந்தால் பொறுத்துக் கொள்ளலாம் மகாராணி. தங்கள் மானம் மண்ணில் விழப் போகிறது. மகாராஜாவை சந்தித்து முடிவை கேளுங்கள். இப்படி சுற்றி வளைத்து பேசாதே மந்திரி. சொல்ல வந்ததை நேரடியாக சொல்கிறாயா? அரசு மாளிகை முழுவதும் தோரணம் கட்டி அலங்கரித்த காரணம் தெரியுமா தங்களுக்கு? பாருங்கள் பாருங்கள், மகிழ்ச்சியினோடு கேட்கின்றதா? கேட்கிறது. உழவர் உற்சவத்தை நடத்துகிறார்கள் மக்கள். அதுதான் இல்லை, ஆனந்த உற்சவம் நடக்கின்றது. ஆனந்த உற்சவமா? எதற்காக நடக்கிறது? மகாராணி கோசலையின் புத்திரனான ராமன் அரசனாக போகிறானாம். நீ என்ன கூறினாய்? மீண்டும் கூறு. ராமனுக்கு ராஜ அபிஷேகம் நடக்கவிருக்கிறது மகாராணி. என்ன நீ கூறுவது உண்மையா மந்தரை? என் மகன் ராமன் அரசனாக போகிறான். என் மகன் ராமன் அரசனாக போகிறான். மந்தரை, என் மகன் ராமன் அரசனாக போகிறான். நீ கூறியது சுப செய்தி மட்டுமல்ல, சுபமங்கல செய்தியுமாயிற்றே.
எங்கே கரத்தை நீட்டு, இதை வைத்துக்கொள். வைர அணிகலன், இன்னும் வேண்டுமென்றால் கேள், என்னிடம் கேள், மகிழ்ச்சியோடு வாரி வழங்குவேன். இதை மிஞ்சுகின்ற மகிழ்ச்சி புவியில் இல்லை என்று கூறுவேன். என் மகன் ராமன் அரசனாக போகிறான் மந்தரை, என் மகன் அரசனாக போகின்றான். ஓ, உங்கள் மனதிற்கு இது மகிழ்ச்சியோ? ஒரு அறிவுள்ள பெண் படித்தாண்டினால் கூட இடித்தாங்கியாய் மட்டும் வாழக்கூடாது. தாங்கள் அதையும் மிஞ்சி விட்டீர்களே. பிணி வந்ததற்கு அணிகலன்கள் தருகிறீர்களா? என்ன ஆகிவிட்டது என்று மகிழ்ந்து விட்டீர்கள்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் தெரிந்து கொள்ளவும். ராமனுக்கும் பரதனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை மந்தரை. இருவருக்குமே மிகுந்த அன்புள்ளது. சம்பந்தமில்லாத கோசலையின் புத்திரனுக்கு மன்னன் என்ற தோரணை கிடைக்க உங்கள் வயிற்றில் பிறந்த அனைத்து தகுதிகளும் உள்ள பரதனை அவனுக்கு அடிமையாக்க பார்க்கிறீர்களா? நீங்களும் கோசலைக்கு பணிவிடை செய்ய வேண்டும், மறந்து விடாதீர்கள். மந்தரை, கோசலை எமக்கு சகோதரி, மறந்து விடாதே. பேதையே, உமக்கு பாதி தெரியவில்லை. எமது சகோதரி, எமது ராமன், எமது மகாராஜா. இப்படியே ஏமாறாதீர்கள். இந்த மந்தரை பேசுவது தங்கள் மனத்திரையை கிழித்தெறியத்தான். தனிமரம் என்றும் தோப்பாகாது. அனைவருக்கும் பரிந்து கொண்டு வருவீர்கள். இருப்பினும் உங்களை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லையே. தாங்களும் பரிவாரத்தை துறந்து வந்தீர்கள். இந்த அயோத்தியாபதி மகாராஜா தசரதன் எமது வசம் என்றீர்கள். மனதை ஆளும் மகாராணி என்றீர்கள். அது பொய், அனைத்தும் பொய். உங்களை ஏமாற்றி விட்டார் மகாராணி. பாவம் நீங்கள். வேஷம் போட்டு உங்களை நாசம் செய்து விட்டார்கள். போதும், நிறுத்திவிடு. பேசாதே மந்தரை, பேசாதே. இனி ஒரு பொல்லாங்கு பேசினால் பொல்லாதது நடக்கும். உன் உள்ளமும் கூனி. இப்படி இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசினால் யாம் உன் நாவை அறுப்போம் மந்தரை. கைகேயி, எல்லாம் போனது, பொருள் போனது, நாடு போனது. ஆனால் இப்படிப்பட்ட இழப்பெல்லாம் உனக்குத்தான். கோசலை கள்ள, அவள் தன் அறிவால் பிழைத்துக் கொண்டாள். அப்படி என்ன புதிய வாழ்வு வந்துவிட்டது கோசலைக்கு? என் கணவர் சக்கரவர்த்தி, என் மகனோ ராமன். இருவருக்குமே அது பொருந்தும் அல்லவா? இதற்கு மேல் என்ன வாழ்வு வந்துவிட்டது கோசலைக்கு? என்ன வாழ்வு வந்துவிட்டது என்று கேட்கிறாயே? அறிவிழந்தவனே, பைத்தியக்காரி. ராமன் அரசனானால் கோசலை பெருவாழ்வு பெறுவாள். நீயும் உன் பிள்ளையும் பெருந்துயர் அடைவீர்கள். கோசலையின் வேலைக்காரி போல ஆவாய் நீ. வேலைக்காரி, உனக்கு வேலைக்காரியாக இருக்க என்னால் முடியாது. சீதையும் ராமனும் உயர்ந்த சிம்மாசனத்தில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்க எல்லோரும் அவர்களை சுற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். உன்மகன் பரதனும் தரையில் தனியே அமர்ந்திருப்பான். அதை பார்த்து நீ மகிழ்வாயோ? பரதா, பாவம் நீ. உன் தந்தையும் கொடியவன், உன் தாயும் பொல்லாதவள். இவர்கள் வயிற்றில் வந்து நீ பிறந்தாயே. உன் துர்பாகியத்தை என்னவென்று சொல்வது? என் பரதனுக்கு என்ன அறிவில்லையா, ஆற்றல் இல்லையா? அவன் அரசனாக கூடாதா? அவருடைய ஆற்றல் எல்லாம் கொள்ளில் கொட்டிய நீராக வீணாகத்தான் போக வேண்டுமா? கூனி, இப்படியெல்லாம் பேசினால் உன்னை நல்லவள் என்று நம்பி விடுவேன் என்று நினைக்கிறாயா? நீ எனக்கும் நல்லவள் அல்ல, என் மகன் பரதனுக்கும் நல்லவள் அல்ல. அம்மா கைகேயி, உனக்கு நன்மை சொல்ல வேண்டியது என் கடமை. கோசலை நல்லவள்தான். நாளை ராமன் அரசனானால் அவள் அப்படியே இருப்பாளா என்ன? உன் தேவைகளை கூட அவளிடமிருந்துதான் பெற்றாக வேண்டும். நீ கையேந்தி வாழ்வாயோ? ராமன் முடிசூடினால் அவன் மாமனாரான ஜனகன் உன் தந்தை அஸ்வபதியின் தேசமான கேகேய தேசத்தை கைப்பற்றி விடுவான். இப்போது உன் கணவனிடம் பயந்து ஜனகன் அமைதியாக இருக்கிறான். உன் சுற்றமும் கெட உயர்கடல் தள்ள துணிந்தாய் நீ. ஆம், நீ சொல்வதும் உண்மைதான். மன்னரை தடுக்க வேண்டுமே. உன்னிடம் உபாயம் இருந்தால் கூறு. பயத்தை விடுங்கள், அபாயமே உங்களிடம் உள்ளது. என்னிடம் உள்ளதா? என்ன கூறுகிறாய்? ஆம் கைகேயி, ராமனின் கதை முடிக்க மறந்த கதையை நான் உனக்கு நினைவூட்டுகிறேன்.
பயங்கர அரக்கன் சம்ராசுரனை வதைக்க மகாராஜா தசரதன் அவர்கள் தேவேந்திரனுக்கு உதவி செய்ய சென்றார். அந்த யுத்தத்தின் போது தாங்கள் மகாராஜாவுக்கு கரம் தந்து உதவினீர்கள். மகாராஜா, பதற்றமடைய வேண்டாம். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மகாராஜா. அப்போது மன்னரின் உயிரை காத்தீர்கள். அதில் மகிழ்ந்த அரசர் உமக்கு 2 வரம் தருவதாக வாக்களித்தார். நினைவிருக்கிறதா? சரிதான். அப்போது நான் அரசரிடத்தில் சரியான சமயம் வரும்பொழுது கேட்டு வாங்கிக் கொள்கின்றேன் அந்த வரத்தை என்றேன். அந்த சமயம் வந்துவிட்டது. நீங்கள் விட்டு வைத்த வரத்தை அரசரிடம் இப்போதே கேளுங்கள் என்கின்றேன். யார் அங்கே? அரசரை நான் உடனடியாக காண வேண்டும் என்று கூறி வரச் செய்யுங்கள். மகாராணி கைகேயி, ஏன் அவசரமாக வர சொன்னாய்? ஏன் இவ்வளவு கோபத்தோடு இருக்கின்றாய்? ராமன் பட்டாபிஷேகத்தின் மகிழ்ச்சியில் ஊரே மகிழும் பொழுது நீ மட்டும் இப்படி இருக்கலாமா? சொல்வதை கேள். உனது கோபத்திற்கு ஓய்வு கொடு. என் கைகையின் மகிழ்ச்சிக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் மரணத்தை கூட தாங்குவேன், ஆனால் உன் மௌனத்தை தாங்க மாட்டேன். நான் ராமனையும் உண்மையும் தானே என் சிரசுக்கு மேலாக நினைக்கிறோம். கைகேயி, உமது மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வோம். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் தருகிறேன். இது எனது வாக்கு. முன்பளித்த வாக்கை எப்போது காப்பாற்றுவீர்கள்? முன்பளித்த வாக்கா? மறந்து விட்டதா மகாராஜா? தேவேந்திரனுக்காக நீங்கள் போர் செய்தபோது உங்களை நான் காப்பாற்றியது மறந்து விட்டதா மகாராஜா? அதை நான் எப்படி மறப்பேன் கைகேயி? நன்று. அதே போன்று யுத்தத்தில் நீங்கள் எனக்கு அளித்த 2 வரங்களை இதுவரை நிறைவேற்றவில்லையே. ஓ, இதுதான் அந்த கோபத்திற்கு காரணமா? இப்பொழுது அந்த வரங்களை கேள், தருகிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் 1000 வரங்களை கேட்டாலும் ஆனந்தமாக வழங்குவோம். முதலில் அவ்விரு வரங்களை தாருங்கள். தருவோம். உமக்கு என்ன வேண்டும் என்று கேள். எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. உங்கள் பிராணத்தில் உள்ள ராமன் மீது ஆணை என்று கூறுங்கள். நாம் ராமன் மீது ஆணையாக கூறுகிறோம். நீ கேட்கும் 2 வரங்களையும் தருகிறோம். அப்படி என்ன கேட்க போகிறாய்? இந்திரனின் தேவலோகத்தையா அல்லது சொர்க்கத்தையா? கேள். சொல்கிறேன் மகாராஜா. முதல் வரமாக எனக்கு வேண்டியது உங்கள் மகன் ராமனை விடுத்து பரதனுக்கே பட்டாபிஷேகம். என்ன? பரதனுக்கு நான் முடிசூட்டுவதா? ஆம் மகாராஜா, இதையும் கேளுங்கள். எனது 2வது வரம், ராமன் உடனடியாக 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும். என்ன? ராமன் வனவாசமா? ராமா, போதும் உங்கள் நாடகம். யாரெங்கே? உடனே உன் தந்தை அழைத்தார் என கூறி ராமனை வரச் சொல்லுங்கள். வணங்குகின்றேன் தாயே, என்னை ஆசீர்வதியுங்கள். தந்தையே, என்னவாயிற்று? ஏன் இந்த கோலம்? என்னவாயிற்று மாதா என் தந்தைக்கு? கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது வாயடைத்து கிடக்கிறார் மகாராஜா. இல்லை தாயே, மாதா பித்ரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற யாம் அக்னியில் கூட இறங்குவோம், கொடிய விஷமாயினும் மருந்துவோம். என் தந்தையின் வாக்கை நான் காப்பேன். இது என் தந்தையின் மீதானே. எனக்கு உங்கள் நிம்மதிதான் தேவை தந்தையே. ராமா, எமது தெய்வம் கலங்குவதை என்னால் காண இயலாது. கூறுங்கள் மாதா நடந்ததை. உன் தந்தை கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றுவாயா ராமா? அப்படி என்றால் கூறுகிறேன் கேள். எனது முதல் வரம், எமது புத்திரன் பரதனுக்கே ராஜாபிஷேகம், உமக்கல்ல. 2வது வரம், உடனடியாக நீ மர உரி அணிந்து
14 வருடங்கள் வனவாசத்திற்கு செல்ல வேண்டும். புரிந்ததா ராமா? அப்படியே மாதா, தங்களுக்கு கொடுத்த வாக்கை உடனே நிறைவேற்றுகிறேன். 14 வருடங்கள் அவ்வளவுதானே? நான் இப்பொழுதே என் தந்தையின் வாக்கை நிறைவேற்ற வனம் செல்கிறேன். விடை கொடுங்கள் அன்னையே.